அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 26 ரொம்ப முக்கியமான நாள். நம்மளுடைய நாட்டின் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சி நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த டாக்டர் வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கி. ஸோ அவருடைய பிறந்த நாளை கால்நடை வைத்திருக்கிற மற்றும் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நாள் தான் இது. ஏன் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய நாடு 1970 அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா மிக குறைவாக தான் இருந்தது. ஸோ அந்த பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக 1970 நம்மளுடைய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் வெண்மை புரட்சி. இந்த வெண்மை புரட்சியோட முக்கிய நோக்கம் அப்படின்னா, அதாவது நவீன பராமரிப்பு முறையில் கால்நடைகளை வளர்த்து அது மூலமாக பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியை பெருக்கி அந்த பால் உற்பத்தியின் மூலம் விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகரிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அதிக பால் கறக்கக்கூடிய மாட்டு இனங்களை இறக்குமதி செய்து நம்மளுடைய மாடுகளில் கலப்பினம் செய்து நம்மளுடைய சூழ்நிலை இந்திய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாடுகளை உற்பத்தி செய்து பால் வளத்தை பெருக்கி அது மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியா அப்படின்றது பாலில் ஒரு தன்னிறைவு அடைந்த பால் உற்பத்தியில் ஒரு முதன்மை நாடாக இந்தியா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா அது மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்த டாக்டர் வர்கீஸ் குரியனை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கால்நடைகளை சரியாக முறையாக பயன்படுத்தி அது மூலமாக பால் உற்பத்தியை நம்ம பெருக்கி ஸோ நம்மளுடைய வாழ்வாதாரமும் சரி, மற்றவர்களுக்கும் நம்ம சுத்தமான ஒரு பாலை கொடுக்கணும். அதுக்காக நம்ம மாடுகளை சுத்தமாக வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த கால்நடை உற்பத்தியை நம்ம பெருக்குவோம். ஸோ இந்த நாளில் அவரை டாக்டர் வர்கீஸ் குரியனை நம்ம எல்லோரும் நினைவு கூறுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நன்றி.